important terms in heredity and evolution. Cross breeding, first term paru, cross breeding. Cross breeding na different varieties and species ku edaila nama breed பண்றது. Self replication. Replication அப்படின்னா திருப்பி இப்போ டியூப்ளிகேட்னா 2 தடவை, ட்ரிப்ளிகேட்னா 3 தடவை, குவாட்ரிப்ளிகேட்னா 4 தடவை. ஸோ இது மாதிரியே போயிட்டே இருக்கும். இது மாதிரி நிறைய பண்ணுறதுக்கு ரெப்ளிகேட். ஸோ எபிலிட்டி டு ரெப்ளிகேட் ஆர் ரீப்ரொடியூஸ் இண்டிபெண்ட்லி, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், செல்ஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கவனிக்கிறியா? வெவ்வேறு இன்ட்ரா ஸ்பீசிஸ். இன்ட்ரா அப்படின்னு அண்டர்லைன் பண்ணிக்க, விதின் அப்படின்னு அர்த்தம். இன்ட்ரா. இப்போ இன்ட்ரா ஸ்கூல் காம்படிஷன் அப்படின்னா the competition is taking place within the school. Inter school competition in between 2 or 3 other schools. So intra na within. So அப்போ intra species na within the species, same species அப்படின்னு அர்த்தம். Inter species அப்படின்னா between different species. Non dominant. Dominant என்ன? அதிகாரம், உச்சபட்ச அதிகாரம். ஒரு கிளாஸ் ரூமில் யாராவது ஒருத்தர் டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி டாமினேட் பண்ணுறது. நான் டாமினன்ட்னாக்கா சப்ரஸிவா, நமக்கு எதுக்கடா வம்பு, 10ஓட 11 நாம இருப்போம். நான் டாமினன்ட், a trait that doesn't appear in offspring frequently. அது டாமினண்ட்டாக வராது, சப்ரஸிவ் ஆகிடும். அது அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டாமினண்ட் அப்படின்றோம், நான் டாமினண்ட்ன்றோம். ட்ரேட் அப்படின்னு என்ன, குணாதிசயங்கள்னு வச்சுக்கோங்க, த கேரக்டரிஸ்டிக்ஸ், சில ஆட்ரிபியூட்ஸ். அதுக்கடுத்தது கோ எவல்யூஷன். எவல்யூஷன்னா நமக்கு தெரியும். எவல்யூஷன்னா என்ன, எவால்வ் ஆகிறது. அந்த எவால்வ் ஆகிறதுன்னா ஒரு சின்ன யூனிட் செல்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஹியூமன் பீயிங் வரையில் வந்துட்டோம் இல்லையா? கோ எவல்யூஷன் அப்படின்னா சைமல்டேனியஸ் எவல்யூஷன் ஆஃப் இன்ட்ராக்டிங் ஸ்பீசிஸ். அதுதான் நம்ம சொல்லணும் கோ எவல்யூஷன் அப்படின்றோம். அதான் அலாங் வித் தேட், எல்லாம் ஒரே மாதிரி. கோ ஆப்ரேட் அப்படின்னு சொல்கிறோம்ல, கம்பைன்டு. கோ அப்படின்றது இஸ் அ கம்பைன்டு, அலாங் வித் அப்படின்றதுக்கான ப்ரிஃபிக்ஸ். செல்ஃப் பாலினேஷன், process by which plants fertilize themselves. Pollination, self pollination. Natural selection அப்படின்னா it is a process by which traits beneficial for survival become more common. அதாவது ஒரு காமனான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது பெனிஃபிஷியலாக இருந்தது, சொசைட்டிக்கு சர்வைவல் ஆக முடியும்னா அது பல பாரம்பரியமாக அது வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நேச்சுரல் செலெக்ஷனும் கூட. இப்போ நமக்கு வாலே யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் வால் இல்லாமல் போச்சு. வால் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இல்லை. அப்போ வால் இல்லா மனிதர்களாகவே ஆகிட்டோம் நம்ம இல்லையா? அதை பற்றி நம்ம வாழை வச்சுக்கிட்டா நம்ம ஒன்றும் பண்ண போகிறது, நமக்கு புத்தி தான் முக்கியம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதிக பிரசங்கியாக இருக்காதுன்னா வால் இப்போ இல்லைன்றோம். அப்படின்னா நான் வாளுக்கு அதிகமாக வேலை கொடுக்காத, புத்திக்கு வேலை கொடுங்கன்னு அர்த்தம். அதனால தான் அந்த இது சப்ரஸ் ஆகிட்டு டாமினன்ட் கேரக்டர் மட்டுமே என்னாவது சர்வே ஆகி பல ஜெனரேஷனுக்கு போயிட்டே இருக்குது. ஸோ நேச்சுரல் செலெக்ஷன், நேச்சரே அதை செலக்ட் பண்ணிக்குது. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். ட்ரிஃப்ட்னா டோட்டலாக ஒட்டுமொத்தமாக சேஞ்ச் ஆகுது. ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னா த சேஞ்ச் இன் allele frequency due to the chance events. ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்னால அந்த ஈவெண்ட் கிடைச்சாக்கா உடனே மாறுறது. இன்ஹெரிட்டட் ட்ரேட், a trait passed from one generation to another. ஒரு ஜெனரேஷன் டு another ஜெனரேஷனுக்கு சில ட்ரேட்ஸ், சில ஆட்ரிபியூட்ஸ், குணாதிசயங்கள்லாம் அப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு. ஸ்பீஷியேஷன் ஈவெண்ட் அப்படின்னா an event where new species is formed.
புதுசாக ஒரு ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெசியேஷன் ஒரு ஸ்பீசியேஷன் ஈவெண்ட். அடாப்டேஷன் மெக்கானிசம், அடாப்ட்னாக்கா இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. ஏசி ரூமில் இருக்கிற ஐயோ ஓவராக குளிருது, அப்புறம் ஏசி இல்லைன்னா ஐயோ ஓவராக வேர்க்குது, மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்போம்ல. ஆனால் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்னா எந்த சூழ்நிலையிலும் இருக்க முடியும். Adaptation mechanism, a mechanism by which an organism adapts to its environment. Reproductive isolation அப்படின்னா separation of species that prevents interbreeding. ஒரே குலத்துக்குள்ள breed ஆகிறத அவாய்ட் பண்ணிட்டு அதுலேருந்து செப்பரேட் பண்ணிக்கிறது, புரியுதா? ஸோ தட் அந்த ஒரே குலத்தில் ரீப்ரொடக்ஷன் ஆகாமல் இருக்கணுன்றதை தடுக்கிற ஒரு மெக்கானிசமாகவே சொல்லலாம். ஸோ ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன், செப்பரேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் தட் ப்ரிவென்ட்ஸ் இன்டர்பிரீடிங். அடுத்தது ஜியாகிரபிக்கல் ஐசோலேஷன். ஜியாகிரபிக்கல் ஐசோலேஷன் அப்படிங்கிறப்போ ஐசோலேஷன் காஸ்ட் பை த ஃபிசிக்கல் பேரியர்ஸ். த ஃபிசிக்கல் பேரியர்ஸை தான் ஜியோகிராஃபிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். பேரியர்னு அங்கேருந்து செப்பரேட் பண்ணிக்கிறது. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், இட் இஸ் த ப்ராசஸ் பை விச் டிஎன்ஏ காப்பீஸ் இட் செல்ஃப், தன்னைத்தானே டூப்ளிகேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குல்ல. மியூட்டேஷன் ரேட், மியூட்டேஷன்னாலே ஒரு சடன் சேஞ்ச் தானே, சடன் சேஞ்ச் ஆஃப் க்ரோத் ஆஃப் செல்ஸ். அது எவ்வளோ ஸ்பீடாக நடக்குது, அதுதான் ரேட் அட் விச் த மியூட்டேஷன் அக்கர். செலக்ஷன் மியூட்டேஷன்னாக்கா இப்போ இந்த கேன்சரஸ் க்ரோத் எல்லாம் கூட கிட்டத்தட்ட ஒரு மியூட்டேஷன் தான். டப்புன்னு 4ங்கிறது 8 ஆகும், 8ங்கிறது 16 ஆகும். இந்த ஜியாமெட்ரிக்கல் ப்ரோக்ரெஷன் பார்ப்போம்ல மேத்தமெட்டிக்ஸில், அந்த மாதிரி கண்ணாபின்னான்னு க்ரோத் ஆகி டக்குன்னு ஃபார்ம் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் வராது அது, புரியுதா? ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு மியூட்டேஷன் மெக்கானிசமாக சொல்கிறோம். அடுத்தது அதோட ஸ்பீடு வந்து ட்ரெமெண்டஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செலக்ஷன் ப்ரெஷர். environmental forces that influence survival. environmental forces sometimes என்ன பண்ணும், என்விரான்மெண்ட்டே சம்டைம்ஸ் ஃபோர்ஸ் பண்ணும் சர்வைவலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதுதான் செலெக்ஷன் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறது. ஜெனட்டிக் மியூட்டேஷன் அப்படின்னா எ சேஞ்ச் இன் ஜெனட்டிக் மெட்டீரியல். என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ், என்விரான்மெண்ட்னாலே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தானே. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் அண்ட் ஆர்கனிசம்ஸ் ட்ரெய்ட்ஸ். ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர். ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது the structures with common ancestry but different functions. So homo அப்படினாலே same, common. So அந்த ancestors எல்லாம் காமனாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். that is called homologous structure. அதுக்கடுத்தது அனலகஸ் ட்ரெய்ட்ஸ். இந்த அனலகஸ் ட்ரெய்ட்ஸ் அப்படிங்கிறது ட்ரெய்ட்ஸ் சிமிலர் இன் ஃபங்க்ஷன். ட்ரெய்ட்ஸ், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், ஆட்ரிபியூட்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும், ஃபங்க்ஷனல் வைஸ் சிமிலராக இருக்கும், ஆனால் ஆரிஜின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். allele frequency-னா the proportion of different alleles in a population. Phenotypic variation in observable traits. Dominant trait, the trait that appears in offspring if present. Recessive naka adukku opposite illaya. So dominant ku opposite enna recessive. Recessive trait, the trait that does not appear unless both alleles are identical. Gene pool, total genetic diversity in a population. Adaptive radiation, the rapid evolution of different species
ஃப்ரம் அ காமன் ஆன்செஸ்டர். ஒரு காமன் ஆன்செஸ்டர்லேருந்து கண்ணாமண்ணான் எவல்யூஷன் ஆகுது. சர்வைவல் அட்வான்டேஜ், எ ட்ரைட் தட் இன்க்ரீசஸ் சான்சஸ் ஆஃப் சர்வைவல். சர்வைவ் ஆகிறதுக்கு சான்சஸ்லாம் என்னென்னவோ அத்தனையும். மெண்டலியன் inheritance, the inheritance pattern discovered by Mendel. Evolutionary relationship, the connection between the species based on the common ancestry. So இந்த டேர்ம்ஸ் அத்தனையுமே நம்ம முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி வேர்ட் சர்ச் அண்ட் கிராஸ்வேர்ட் போடலாம். ஓகே.